ஹலோ காய்ஸ், நான் உங்கள் கேமர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெத் பார்ட் 2. இப்போ ஆல்ரெடி டெத் பார்ட் 1 போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம டெத் பார்ட் 2 பார்க்குறோம் காய்ஸ். ஸோ அவங்க கேமுக்குள்ளே போவோம் காய்ஸ். இப்போ வரைக்கும் என்னது, நான் போன இதில் 2 நாளாக வீடியோ போட முடியல காய்ஸ். கொஞ்சம் என்ன ஒரு மாதிரி ஃபீவர் ஆகிடுச்சு. அதனால தான் ரொம்ப வாய்ஸ் இப்போ ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இந்த இப்போ ஈஸியில் வச்சு விளாண்டுவோமா, ஈஸியில் விளாடுவோம் காய்ஸ். இப்போ வரைக்கும் லைக் பண்ணால் அவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க காய்ஸ். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் நல்லா நிறைய பேர் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம இந்த டெத் பார்ட் 2க்குள்ளே போவோம். என்னது ப்ரோலோஜி. நம்ம முதல்ல தங்கச்சி வீடுன்னு நினைக்கிறேன். இதே வீடு தான். இது என்ன டெத்து பார்ட் 1ல் பார்த்த மாதிரியே இருக்குது வீடு, தெரியலையே. வயசு பேருக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் செக் யூர் சிஸ்டர் இன் ஹர் ரூம். எங்கே இருக்குது சிஸ்டர் ரூமு? இதுக்குள்ளேயா? என்னது இது? என்னமோ ஒரு கட்சின்னு வருது. 12/11/89 நம்பர் போட்டிருக்கு. 1989. கீழே ஒரு பாஸ்வேர்டு இது வேறு இருக்குது. அதை என்னன்னு பார்ப்போம். சிஸ்டர் ரூம், எங்கள் சிஸ்டர் ரூம் இது லாக்கு. ஒரே இதுதானா? எங்கே? ஆமாம், எதுக்காக வந்தோடனே இருக்குது. அதை விட்டுட்டு பார்த்துட்டோம். பேரண்ட் ரூமை போய் பார்ப்போம். அந்த பாஸ்வேர்டு போட. இது என்ன இது வேணும் பார்ப்போம். சார்லி லுக் ஆஃப்டர். அது என்னது, என்ன அவங்க வீட்டில் முடியலையா, அதனால் வெளியே போயிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு. ஆமாம். இப்போ எங்கே 12/11/89 பாஸ்வேர்டு போட்டாச்சு. வேணாம் அதெல்லாம். கன் எடுத்தாச்சு. என்னம்மா கட்சின்னு? என்ன ரெட் கலர் பலூனு? இதெல்லாம் வேணாம்ப்பா. ஓகே. டச் த ரெட் பலூன் டு என்டர் த ட்ரீம் வேர்ல்டு. ட்ரீம் வேர்ல்டா? அமைக்கி பார்ப்போம். என்னது அழுகிற யாரும்? வித் த ஹெல்ப் ஆஃப் ரெட் பலூன் யூ கேன் மூவ் பிட்வீன் த ரெட் வேர்ல்ட் அண்ட் ரியல் வேர்ல்ட் அண்ட் யூ கேன் டேக் வெப்பன்ஸ். ஆட பாவிகளா, இப்போ அந்த எடுத்த கன் எடுத்துகிட்டு வர முடியாதா இங்கே? என்னது யுவர் மதர் வில் நெவர் கம் பேக். ஹாஹா, யார் அது? இந்த இதில் இந்த ரெட் பலூன் அமுக்கணும்னா நம்ம அங்கே வச்சுருக்க வெப்பன்ஸ் வர முடியாதுங்க ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே. என்னது யார் இது? இவன் யார்? லைக் யூ வில் லேர்ன் ஹவு டு ட்ராவல் பிட்வீன். இவன் கேட்குறான், எப்படி என் வேர்ல்டுக்கு வர உனக்கு வழி தெரிஞ்சுது? சரி, எனக்கு அது தேவையில்லை. உன் சிஸ்டர் என்றைக்குமே எழுந்திருக்க மாட்டான். நான் மைண்டை நான் எடுத்துட்டேன், திருடிட்டேன். அதனால் நான் என்ன சாவடிக்கவும் போகிறேன். இந்த இதுக்கு நீ முடிஞ்சால் மெடிசனை கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்லி சேலஞ்சு வர்றோம். ஆமாம், இந்த லாஸ்ட் லாங் வித்தவுட் மெடிசன். அதாவது அந்த இதுக்கு நீ மெடிசனே இல்லாமல் ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இரு. நீ நிறுத்த முடியாதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் கேன்சல் பண்ணும். அதாவது என்னன்னா, எதுக்கு நம்ம தங்கச்சி கூட்டிகிட்டு போனால் தெரியலையே. இதுக்குள்ளேயே தான் வந்தான். என்டர் யுவர் சிஸ்டர் ரூம் த்ரூ த செகண்ட். ஓப்பன் த லேட்ச் டு டோர் இன் சிஸ்டர் ரூம். என்ன போட்டிருக்கு? ரீசெண்ட்லி என்ன போட்டிருக்குன்னா, இவன் இவங்க அம்மா 3 பேர் சேர்ந்து சர்க்கஸ் போயிருக்காங்களாம். அந்த சர்க்கஸ் இந்த இதை ஓப்பன் பண்ணிட்டு சர்க்கஸ் போயிருக்காங்க. அங்கே ஒரு க்ளவுனை பார்த்துருக்காங்க. இந்த க்ளவுன் இவன் கனவுலேயே வந்துக்கிட்டு இருக்காளாம். இப்போ எங்கே போகணும்? இது அமுக்கிக்கும். இங்கே இதை ஓப்பன் பண்ண முடியுமா? ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ இவன் எதுக்கு தூக்கிட்டு போனால் இந்த காரணம்லாம் நான் பார்த்துட்டேன் கைஸ். அவன் என்ன முதல்ல டெத்து பார்ட் 1ல் அந்த ஒருத்தனை கொண்டிருப்பான் பாருங்கள் கேஜுக்குள்ளே போட்டு. அதனால தான் இப்போ இவன் தூக்கிட்டு போகிறான் நம்ம தங்கச்சியை. இந்த சைடில் இந்த செவத்தில் எழுதியிருக்கோம், நான் பார்க்காம விட்டேன் வீடியோவில் இருக்கும்போது. நம்ம கீழே போவோம். அதில் என்னதான் அவன் தம்பியை கொண்டதுனால இவன் நம்ம தங்கச்சியை கொள்றானா. இதில் மொத்தம் 3 எண்டிங் இருக்குது கைஸ். நான் இதில் முடிஞ்ச அளவுக்கு என்ன குட் எண்டிங் தான் பண்ண பார்ப்பேன். அதுங்க என்ன உங்கள் கேம் போக காமிக்கிறேன். மொத்தம் 3 பார்ட்டாக தான் கைஸ் போடுவேன். என்ன போட்டிருக்கு? ஐ திங்க் இந்த க்ரீப்பி கிரியேச்சர் இது. இவங்க அப்பா என்னமோ மிலிட்ரி பேஸ் போயிருக்காரான். இப்போ அதனால் இப்போ கீ அவரோட சேஃப் லாக்கில் தான் இருந்தாலும் இருக்குமா. இப்போ சேஃப் லாக்கில் போய் கீயை தேட சொல்கிறாங்க. அப்பாவோட ஆஃபீஸ் ரூம் போக சொல்லி. எங்கிட்ட இருக்கு வழி? இதுவா? இங்கே இந்த டோரா? இது என்னது? ஐயா கக்குசு. போங்கடா. இப்போ எங்கே இருக்குது? இது என்ன? அது நம்ம ஜொலிக்குது. ஃப்ளாஷ் லைட் எடுத்து வச்சுக்குவோம். வேறு இது வழியாக டக்குன்னு போவோம். என்னது
என்ன வருது? என்ன மறுபடியும் இந்த பலூன் வருது? இந்த பலூனுக்கு ஒரு வேலை இல்லை. இப்போ இந்த பலூன் வந்தாலே ஏதாவது ஒரு ஆபத்தா இங்கே என்னன்னு தெரியலையே. ஏன் சரி இருங்க, என்னன்னு டக்குன்னு அந்த பலூன் அமுக்கியாச்சு. என்ன ஒன்றுமே வந்துருச்சு. இந்த பலூன் இது நமக்குனா மட்டும் ரெட் கலரில் வருது, இருட்டாக இருக்குது. சரி போமா, நம்ம போவோம். ஒரு மாதிரியாக இருக்கே. அங்கே என்ன ஜொலிக்குது? கைஸ், இந்த கேமில் மெயினாக புல்லட்டுங்களை சேர்க்குறதான் கைஸ் முக்கியமே. ஊறப்பட்டது என்னென்னமோ இருக்கும். ஆமாம், இதில் என்னமோ மான்ஸ்டர் என்னென்னமோ மாதிரிலாம் இருக்கும். இதில் மொத்தம் 3 பார்ட்டாக போட்டுறேன் கைஸ். ஏன்னா இது ரொம்ப பெரிய கேமு. 1.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து விளாட்ற கேமு. அதனால் இந்த 3 பார்ட்டாக தான் போடுவேன். டெத்து பார்க் 1 முடிக்கணுமேங்கிறக்காக தான் போன வாட்டி அம்பட்டே ஸ்கிப் பண்ணி போட்டு விட்டேன். இந்த வாட்டி இப்போ முடிச்சோன்னா அது என்ன ஹெக்ஸ் வெங்ச்சா அது என்னமோ கிடச்சிருக்கு. இப்போ எங்கே இருக்குது வழியை தேடி போவோமா? வழி எங்கே? இங்கே என்னமோ படிக்கட்டு போகுது. இதான் நினைக்கிறேன். வந்தாச்சு அப்பா. என்னமோ அடைச்சிருக்கு. இங்கே என்னமோ புல்லட் இருக்குது, அதையும் எடுத்துக்குவோம். பிக்கப் பிஸ்டல் 4 ஆமாம். இங்கே கீழே எடுத்தோம் பாருங்க கைஸ், அது யூஸ் ஆகுது. இப்போ இங்கேனக்குள்ளே என்னது இந்த ஹெக்ஸ் பிரங்க்ஷனுங்கிறது இங்கே யூஸ் ஆகுது. இதை திறந்தாச்சு. பலூன் இங்கே இருக்கும்போது இது என்ன என்னமோ பார்க்குறோம். பஸ்ஸிலா நீங்கள் இது என்ன லைட்டாக சும்மா பார்த்துட்டு இங்கிட்ட என்ன அடைச்சிருக்கு. இது பலூன் இருக்குது. நான் நினைக்கிறேன் பஸ்ஸில் சால்வ் பண்ணி நம்பரை பார்க்க அங்கே போடணும்னு. என்ன சால்வ் பண்ணுறதுக்குள்ளேயும் கடுப்பாகுது. கரெக்டாகவும் பண்ண முடியலையே. கரெக்டாக தொலைய மாட்டியா? 9 அது 5 1 1. இங்கே கீழே என்ன நம்ம இதை கரெக்டாக ஃபிட் பண்ணி பார்ப்போம். கீழே இது என்னது? 5 நினைக்கிறேன். இதான் 9 1 5. இது ஒன்று திரும்பிட்டேன். சரி அப்படியே திரும்பிக்க. 6 மாதிரி இருக்கா? 6 தான். இது எதுக்கு திருப்பணும்? அதுதான் நான் திருப்பணும். இந்த இருக்குது. இதை திரும்பி தொலை. திரும்பு. அவ்வளோதான். இப்போ இங்கிட்டிருந்து பலூனை கிளிக் பண்ணி மேலே போய்க்கும். வந்தாச்சு. இதில் தான் அந்த பாஸ்வேர்டு போடணும்னு இருக்கேன். 9 1 5 6 நினைக்கிறேன். இருங்க, 9 1 5 6 டன்னு. அதில் நம்ம இருக்குது. என்ன கீ? ஃப்ரண்ட் டோர் கீ. ஃபைண்ட் அ வே டு ஓப்பன் த சேஃப் இன்னு முடிச்சாச்சு. லீவ் ஹோம் டு ஃபைண்ட் ஹேர் ஃபார் லில்லி. என் தங்கச்சி பேர் வந்து லில்லியா? லில்லி. லாக்குடு. அப்போ எங்கே இதை வச்சு தான் போகணுமாடா? ஐயப்பா, இதை பார்க்குறக்கே கடுப்பா. ரெட் கலர் தான் இருக்கனால ஒரு மாதிரியாகவும் இருக்குது. எதுவும் அப்படியே சேஃபாக அங்கிட்டு போயிட வேண்டியது. எங்கே இதனா மட்டும் டோர் ஓப்பன் ஆகுது. கீழே எங்கிட்ட அலசி பார்ப்பேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா புல்லட்டு கிடக்கான்னு. கைஸ் பேருக்கு லைக் பண்ணாங்க, லைக் பண்ணிக்கோங்க கைஸ். டெத்து பார்க் நீங்கள் கேட்ட மாதிரி நானும் போட ஆரம்பிச்சிட்டேன். டெத்து பார்க் 2. அடுத்து என்னது கமலா போடலாமான்னு இருக்கேன் கைஸ். கமலா போடலாமா இல்லை வேணாமான்னு சொல்லுங்கள் கைஸ். கமலா இல்லைனா வேறு ஏதாவது ஹாரர் மல்டிப்ளேயர் கேமு, இல்லை ஸ்பெசிமென் 0, அந்த மாதிரி நிறைய கேம் இருக்குது. அந்த வழிக்கு வந்தாச்சு சொல்லிக்கிட்டே. எங்கே அந்த பலூனு அந்த எதுக்காக இருக்குது? கிளிக் பண்ணுவோமா? எப்படின்னா வேர்ல்டு தானே போக போகிறோம். கிளிக் பண்ணிடுவோம். கரெக்டாக கிளிக் பண்ணிடுவோம். என்ன வெடிச்சிருச்சு? சிரிக்கிறோம். ஐயே நம்ம ப்ராங்க் பண்ணிட்டாங்க இதில். அது போலியான பலூனா? இதில் ஏதோ ஒன்று தான் ஒரிஜினல் பலூன். இந்த இப்போ வந்திருக்கு பாருங்கள். எதுன்னு தேடுவேன். 1 இருந்தாலும் பரவாயில்ல, 2 இருந்தாலும் பரவாயில்ல, ஊறப்பட்டா கிடச்சிப்பேன். ஐயோ வந்துட்டானே ஓடுற. ஐயோ போகிற வழியாக எல்லாத்தையும் அமுக்கியிருப்போம். இது இல்லை. டே வேணாண்டா, முட்டி சத்த மாதிரி வரியடா. நான் பாவண்டா. ஐயோ இதையும் அமுக்கி பார்த்தோம்ல. நெக்ஸ்ட்டு இது இல்லை. வேற எங்கே இதையும் அமுக்கி பார்த்துருவோம். எங்கே அவனங்க? ஐயோ ஆத்தாடி ஜர்க்கு 1 செகண்டில். ஐயோ இந்த பலூனும் இல்லை. ஐயோ இது
இது கிளிக்கா இதோ அம்மா டே வேணாண்டா நான் பாவண்டா ஐயோ வாரானே டே முட்டிக்கு சுத்த கிளவா கிளவுனு ஐயோ இவன் வாரானே எங்கே எல்லா பலூனையும் அமுக்கிட்டேன் எந்த பலூன்றா நான் ஒரிஜினலாக வேர்ல்டுக்கு போகிறது வேணாண்டா வராரா பயமாக இருக்குடா வாராண்டா ஐயோ வாரானே எங்கிட்டா நான் போய் தேடுவேன் எங்கேயுமே காணோம் டே வேணாண்டா கண்ணில் வேற ஜொலிக்குதே பல்ப்பு மாட்டினாப்பா இதை நான் அப்பா இந்த பல்லுனா அம்மாடி இந்த பல்லுனா நினைக்கிறேன் ஏன் அமுக்கி அப்போ அவன் கதவையும் திறக்கான் அட்ட டைமில் அமுக்கியாச்சு லீவ் ஹோம் கைஸ் ஒரு செகண்டில் தப்பிச்சேன் எப்போ சுத்த விட்டு அலைய விட்றாங்களே முடியலை அம்மாடி கெட்ட பயத்தை கட்டிட்டான் ஒரு செகண்டில் இப்போதான்டா வந்து எடுத்தோடனே இப்படி ஜெர்க்கு காமிப்பியா கோமாளி எங்க ஆத்தாடி ஆத்தா இதுதான் நினைக்கிறேன் அப்படியே டோரை போட்டு வெளியே வந்துடும் இது என்னாச்சு இதெல்லாம் படித்தாச்சு வா வெளியே போயிட்டு லீவ் ஹோம் டு ஃபைண்ட் லுக் அரவுண்டு எங்கே போய் பார்ப்போம் என்ன போலீஸ்காரனே ஐயன் போலீஸே ஆளுது அட்டென்ஷனே ஓகேஷன் நான் எல்லாம் தப்பிச்சிட்டாங்களா கைஸ் எல்லா போலீஸ்காரமே இங்கேருந்து தப்பிச்சிட்டாங்களா ஏதோ ஒரு மிருகம் மாதிரி நிறையா இருக்கான் அதனால் இங்கேருந்து மிலிட்ரிக்காரங்கெல்லாம் எல்லாத்தையும் இருப்பிட்டாங்க கடைசியாக இருக்கவங்க தப்பிச்சு ஓட பாருங்கள் ஏன்னா இங்கேருந்து எல்லா மெடிசன்ஸும் காலி ஆயிடுச்சு இங்கே என்ன மெயினாக நீங்கள் தப்பிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க போலீஸே கையை விரிச்சிருச்சு என்ன வயசு இந்த மேப் எடுக்க சொல்கிறாங்க மேப்பு இந்த நம்ம கட்சி என்னது இந்த அம்மிக்கு பார்த்தோன்னா எங்கே நம்ம மேப்புன்னு பார்த்துக்கலாமா சரி இருக்கட்டும் சும்மா இந்த கட்சியில் இருக்கும்போது ஒரு பேட்டை வேறு பார்த்தேன் அந்த பேட்டையும் தூக்கிறோம் இங்கே தானே இந்த இருக்குது கரெக்டாக எடுத்தாச்சு இது என்னன்னு கவனிக்காமட்டேன்னு இது படித்து பார்க்கல ஓகே ஒர்க் இதே எடுத்துக்கோ ஷார்ட் கன் ஆகும் ஹெட் டு த ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழி இல்லை ஹெட் டுனா அப்படி தான் ஹாஸ்பிட்டல் மேப் படுறான் அது பேகு இது எங்கே ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் கட் பண்ணணும் அப்படியே திரும்பி ரைட்டு போகணுமா சரிங்க ஓலை ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டாக ரைட்டு பண்ணணும் ரைட்டில் டர்ன் ஆகிடக்கூடாது இது ரைட்டு இது இல்லை கையில் வேறு பேஸ் பேட்டை தூக்கி கொடுத்துட்டாங்க ஐயா இது என்னடா ஐயரவா இருக்குது பார்க்க ஏய் என்ன இல்லை நீ யார் இல்லை நீ வா நீ பேட்லேயே அடிக்கிறேன் வா ஆய் அடிக்கிறான் எத்தனை அடிடா இப்போ சாவுடா வாயப்பாரு ஐயோ ஹெச்பியை குறைச்சி விட்டான் நல்லா திரும்பி ஏற்றிட்டேன் இன்னொன்று வருது நான் உங்கள் வம்புக்கே வரலடா என்னை விடுங்கடா நான் பாவம்டா இதில் எப்படி வேறு அந்த பிஸ்டல் இருந்தாலும் சேஃபாக இருப்பேன் எனக்கு பிஸ்டலையும் எடுக்க வர மாட்டேங்குது வருது ஓடு ஐயா நான் உன்கிட்ட வம்பே வச்சுக்கிறேன் உன்கிட்ட சவகாசமே எனக்கு வேணாம் ஐயா எங்கிட்ட இருந்து வருது மூளை புல்லட் எடுத்துக்கோ ஐயோ வந்துட்டானே டே போடா மூளை போடா ஆமாம் தொல்ல பெருந்தொல்லையா இருக்குது என்னது லைஃபாக குறைச்சி விட்டுறாங்க எங்கிட்ட வழி ஹாஸ்பிட்டலு ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா ஸ்ட்ரெயிட்டாக போய் ரெண்டாவது ரைட்டு திரும்பி அதே மாதிரி எங்கே ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் விறு ஓடு எவன்ட்டே வம்பு வச்சுக்கக்கூடாது இங்கே இது எப்படி மாத்திரன்னு ஒன்றும் தெரியலை எங்கே கிளிக் பண்ணி மாறி அட பாதி அழுத்தி பிடிச்சி மாற்றணுமா அதான் இப்போ மென்ஷன் பண்ணாங்க நானும் கவனிக்கலை ஐயோ எங்கே இந்த ரைட்டு தானே இல்லை இந்த ரைட்டில் அடுத்த ரைட்டு இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் இது என்னமோ ஜொலிக்குது ரைஃபிளே தரல ரைஃபிள் ஆமாம் எதுக்குடா இப்போ தரீங்க ஏன்டா இந்த பூந்து அமுக்கி தான் போகணுமா இதுக்குள்ளே பூந்து போக முடியாதா இவங்களால எங்கிட்ட இந்த அருக்கு இங்கே வேற ஒன்று போகுது நான் உன்ட்ட எதுவும் பண்ணடா நான் வம்பு வச்சுக்கல நீ விட்டுறா ஐயோ
சைட்லேருந்து வருது. டேய் நான் உன்னை எதுவும் பண்ணலை, என்னை விட்டுறியா? நான் பாவம்ல, நாய்க்குட்டி மாதிரி அமைதியாக உட்காந்துக்குச்சு. அவன் மேலே கையே வைக்க மாட்டேன், என்னை விட்டுரு. என்ன கத்துது? ஐயே துரத்துதா? இது இங்கேன்னு ஒன்று இருக்குது. இவன் மேலே நான் கையே வைக்க மாட்டேன், என்னை விட்டுருங்கடா தெய்வங்களா. அது பாட்டுக்கு அங்கிட்டு போகுது, நம்ம பாட்டுக்கு இங்கிட்டு போவோம். கைஸ் இப்போ நான் இந்த இதெல்லாம் கொஞ்சோட கட் பண்ணிக்குவேன். ஏன்னா இங்கே ரொம்ப பெருசாக இருக்குன்னா ஸ்கிப் பண்ணி தான் ஸ்கிப்புன்னு இல்லை, பாதியாக தான். நேற்று 3 பார்ட்டு சொல்லிடல, 3 பார்ட்டில் 4 பார்ட்டாக தான் போடுவேன். ஏன்னா பெரிய கேமு. என்ன ஒரு நிமிஷம், யாரும் இல்லை, என்னது? கன்னு. இந்த எடுத்து வச்சு போவோம். என்னது வருது பாரு, எடுத்தோடனே ஒன்று. இதுக்கெல்லாம் வச்சு சொல்லுவேன்டா, எனக்கு தைரியமான வரும். யாரா நீ? நம்ம புது அடிக்குது அடி. எனக்கு இந்த கன்று கையில் இருக்கடா. அங்கெல்லாம் எப்படி சொல்ல, அழுத்து இப்படி. ஆனால் என்ன ஓவர் அழுத்தக்கூடாது. ஆமாம், எங்கே இப்போ கரெக்டாக யாரும் வரலை. நம்ம அங்கே இதில் இன்னும் பார்த்தோம்ல, ஒரு நிமிஷம். அங்கே இது என்னது? பேஷன்ஸு இதானே இந்த சேவ் பண்ணுறது. அந்த நான் இங்கே சைடில் சப்டைட்டிலே படித்து பார்த்தேன். என்னது டைப்ரைட்டிங் மிஷினை பார்த்தா அதுக்கிட்ட போய் என்ன சேவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிச்சு. இப்போ அந்த என்ன சேவும் பண்ணியாச்சு. இந்த கன்று எடுத்து வச்சுக்கோ, எனக்கு இதான் நல்லா இருக்குது. எங்கே கரெக்டாக வடிக்கலாம். எங்கே என்னது பிஸ்டல் ஆமோ? எங்கே இன்னொருத்தர் எங்கேயோ வராமல் போல, சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளை காணோம். இது மெடிக்கிட்டு. இது என்னடா ஒன்று தேங்கணும், சவுண்டு மட்டும் கேட்குது. உங்களுக்கு கேட்குதா கைஸ்? இந்தா எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு இந்த சவுண்டை ரொம்ப பயமாக இருக்கே. எங்கிட்ட எந்த மான்ஸ்டர் வருது இன்னும் தெரியல. இந்த வருது. 2 ஆத்தரி. வேணாம் ஒன்று காலி. அழுத்தி பிடிச்சிருவேன்ல, போங்கடா. யாருன்னு நினச்சிங்கடா? சும்மாவா ஆடை பார்த்து ஃபிட் பண்ணிக்க அந்த புல்லட்டை. வந்துச்சு. இல்லைன்னா நம்ம சொல்லி முடிஞ்சிச்சு. கன்று பறந்துனா இருக்குது. எங்கள் வழி எங்கே இருக்குது? போவோமா? இந்த கதவை திறப்போம். என்னது இது? கைஸ் பைக் லைக் பண்ணாங்க, லைக் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா நீங்கள் சொல்கிற ஹாரர் கேம்ஸ்லாம் போடுறேன், கொஞ்சம் நான் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். ஹாரர் கேம்ஸ் எல்லா ஹாரர் கேமுமே போடுறேன் நீங்கள் சொல்ல. ஆனால் என்ன டைம் இருக்கிறதுனால போடுறேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால தான் வீடியோவும் போட முடியல. 3 நாள் ஆச்சு வீடியோ போடாமல். இதுதானே அந்த ஸ்டார் கேஸ்கி ஸ்டாரு அங்கே ஏதோ வர வழியில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், போய் பார்ப்போம். ஸ்டாருன்னு ஒன்று பார்த்தேன், அதான் நினைக்கிறேன். சரி, போகிற வழியில் மிச்சம் இதையும் பார்த்துட்டு போவோம். இங்கே என்னது? ஒன்றும் இல்லை. ஆயிடுச்சு. இப்போதைக்கு நான் இன்னும் GTA நான் பார்ட் 3 போடலை. இது போட்டு அடுத்து GTA 3 போட்டு என்னது அடுத்து நான் டெத் பார்ட் 2 போடுறேன். கைஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணதாங்க கைஸ் கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். நான் திரும்ப கேட்குறேன், கொஞ்சம் பண்ணுங்க கைஸ். ரைஃபிள் ஆமோ? ஒரு நிமிஷம், இதுக்கு தான் இந்த ரைஃபிள் ஆமோவா? அப்போ அங்கே நான் எடுத்த 4 புல்லட் அட்வான்ஸாக எடுத்திருக்கேன் கன்று வரக்கு முன்னாடி. என்னது சர்வீஸ் எலிவேட்டர். ஐ டோன்ட் ஹவ் நோச் ரெக்கவர்ட் ஐட்டம் யாட். இதுக்கு என்கிட்ட ஐட்டம் இல்லையா? இந்த இருக்குது ஸ்டார் கேஸ்கி. போட்டு ஒரு ஸ்டாருக்கானது மேலே ஏறிடுவோம். மேலே ஏறிடாமா? ஆமாம், மேலே தான் ஏறுறது. போவோம். நம்மளுக்கு என்ன பயமா? நான் கேட்குறேன், எனக்கு என்ன பயமா என்னக்கா? நெவர். ஐயோ ஆறானே. டேய் உனைய பார்த்தாண்டா பயம் இருக்கு. போடா போல. ஆமாம், ரைஃபிள் ஆமோ 6. இந்த கதையும் திறக்க முடியாது, இந்த கதையும் திறக்க முடியாது. இங்கிட்டு ஒன்று தான் வழி. சுட்டு வம்புல போவோம் வாடா. டேய் நான்லாம் யாருன்னு நினச்ச? பெரிய பிளேயரா? எங்கே வழியை தேடுவோம். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக போமா, இல்லை சைடில் போகிறோம், இல்லை பார்த்துட்டே போவோம். என்னது இது? புல்லட்டு பிஸ்டல் ஆகும். 2 பிஸ்டல் ஆகும். 2 நாள் பரவாயில்ல, தாங்கடா, யூஸ் ஆகும் போகிறப்போ. என்னது இது? என்னென்னமோ இருக்குது. பிஸ்டல் ஆகும். 3 பிஸ்டல் ஆகும்.
ஒரு ஷாட்கன் ஆகும். இது ஃபஸ்ட் எய்டு கிட்டு, ரைஃபிள் ஆகும் 6. இங்கே போகிற பாதையிலே போவோம். இன்னும் என்ன இது ஷாட்கன் ஆகும். எங்கேயோ வர சவுண்டு கேட்குது, ஏதோ ஒன்று வர மாதிரி. இங்கே இருக்குது பக்கத்தில் ஏதோ மான்ஸ்டர் இருக்குது, சவுண்டு மட்டும் கேட்குது எனக்கு. உங்களுக்கு கேட்குதா கைஸ்? இதா ரைட்டாக கேட்குது பாருங்கள், எங்கனக்குள்ளேயே உட்காந்துருக்கு. எங்கிட்ட வழி இதுவா? இல்லை அப்போ இதாக தான் இருக்கும். அதான் வழியா? முதலையே மூடி போய்க்கணும். எதுவுமே திறக்க முடியாதா? இந்த இருக்கு பாரு, நினச்சேன் சவுண்டு கேட்குதேன்னு சொன்னி இங்கேருந்து வரையா நீ? வா வேறமா இருக்கா? இது என்ன? இந்த டாக்டர் ரூம் போகணுன்னு சொன்னாங்க, அதுதான் எதுன்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது, இங்கே கிளிக் பண்ண ஒன்று இந்த கட்சின்னு. ஐயே ரெட் பலூனு. இப்போ ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஃபைன் த ஹெட் டாக்டர். உள்ளே போகணுமா? கிளிக் பண்ணால் உள்ளே போயிருமா? போகல. பக்கிகளா? டெவலப்பர் கரெக்டாக பண்ணுங்க. அதாச்சு, எந்த இதுவும் வரலை. நிம்மதி அப்படியே தெய்வமாக போயிடுவோமா? போடாப்பா. என்னடா நினச்சேன் வரலையேன்னு வந்துட்டான். என்னது நீ என்கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறான். ஐயோ வாரானே இந்த இதுக்குள்ளேயே போவோம். இதில் சும்மா போகிற போக்கில் போ. அந்த எங்கே ஏதாவது போ, நுழைஞ்சு போடா. என்னடா போய்கிட்டே இருக்கு. எங்கே ட்ரையாங்கிள் பார்த்து இதுக்குள்ளே போவோம். திரும்பி என்னடா திரும்பி சுத்த விட்றீங்க? டே வேணாண்டா, ட்ரையாங்கிள்குள்ளே போவோம். சும்மா போகிற போக்கிலே போவோம். டே சுத்த விடாதீங்கடா, நான் பாவம்டா. ஐயப்பா இது சுத்த விட்றாங்க. எங்கிட்டு பாதன்னு ஒன்றும் தெரியலை. டே அறுக்காதீங்கடா பிடிச்சி. ஐயோ அறுக்கிறாங்களே, போட்டு கொள்றாங்களே கேஸ். ஐயோ எங்கிட்டு கரெக்டான பாதை? இந்த வாட்டியா டோர் திறக்கிற கரெக்டாக போயிடணும். எங்கே அந்த டாக்டர் ரூமுக்கு போயிடுறான். எங்கே அப்போ அடி வந்துருச்சு. தெய்வமே, பின்னாடி வேறு அந்த நாய் விரட்டிட்டு வரும். அவ்வளோதான். பலூனை கிளிக் பண்ணி விட்றேன். அவ்வளோதான், முடிஞ்சு கைஸ். நான் இங்கே இதோட நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். நான் அவ்வளோதான். இது பெருசாக இருக்கும். நான் இப்போ இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து இங்கேருந்து என்னன்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சோண்டு இதை அலசிட்டு எக்ஸாமினேட் த ஹெட் ஆஃப் டாக்டர். இவன் யாரா? சொல்லி முடிச்சேன் போடா. என்ன இங்கே கை சிம்பல் காமிக்குது, கிளிக் பண்ணுவோம். என்ன இது? இந்த டாக்டர் எதுக்குடா காமிக்கிறீங்க? இவன் யாரா? எனக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லைடா. சி கேரிட் சேஃப் வித் மேபி இட்ஸ் டேக்கன் டு சிமெட்ரி வித் திஸ் பால். என்னது நினச்சி? டே சும்மா இருக்கணும் எதுக்குடா? என்ன கல்லறைக்கு போக சொல்கிறீங்க? அங்கே போய்ட்டு குழி தோண்டணுமா? இது என்ன? இதான் பார்ப்போம். we can no longer accept our cemetery. அதாவது இவன் கூட அந்த எல்லா இதுவுமே ஒரு இதில் இருந்தேன் போல கைஸ். எப்படி சொல்ல, அங்கேயே ரிச்சுவல் இருந்து அந்த இதில் இருந்தேங்க போல. இப்போ இங்கே இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை கைஸ், பை.